சுயேட்சைகளின் ஆதரவு இல்லை என்றால் மகாராஷ்டிராவில் எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் டெய்னிக் பாஸ்கர் மற்றும் லோக்சாகி மராத்தி ருத்ரா போன்ற நிறுவனங்கள். மகா விகாஸ் அகாடி, மகாயுதி என இரண்டு பெரிய கூட்டணிகளில் வலிமை வாய்ந்த 6 கட்சிகள் களத்தில் இருக்கும் போது மராட்டிய மக்கள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பது ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். 1962ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா என்கிற மாநிலம் உருவான முதல் தேர்தலிலேயே 12 சுயேட்சை எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு சென்றன. இந்த எண்ணிக்கை 1990களில் உச்சத்தை தொட்டது. 1990ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 13 சுயேட்சை எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் அவர்களில் 12 பேர் சரத்பவாருக்கு ஆதரவாக நின்றனர். 1995ஆம் ஆண்டு மொத்தமாக 3196 சுயேட்சைகள் போட்டியில் குதித்தனர். இவர்களில் 45 பேர் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தனர். அந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜக சிவசேனா கூட்டணி 138 இடங்களில் மட்டுமே வென்றது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி 89 இடங்களில் வென்றிருந்தது. சுயேட்சைகள் யார் பக்கமோ அவர்களே ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலை உருவானதா. பல சுயேட்சை எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு பாஜக சிவசேனா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தனர். இப்படித்தான் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிவசேனா 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடித்தது. அன்று முதல் சுயேட்சைகளுக்கான மவுசும் மகாராஷ்டிராவில் எகிர தொடங்கியது. அடுத்து நடந்த 1999ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து வந்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் என தனி கட்சி தொடங்கி களமிறங்கினார். இந்த தேர்தலில் 837 சுயேட்சைகள் களமிறங்கிய நிலையில் 12 பேர் வெற்றி பெற்றனர். இந்த தேர்தலிலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்தது. சுயேட்சைகள் ஆதரவு அளிக்க முன்வந்ததால் பிரிந்து நின்ற காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தனர். 125 இடங்கள் வரை வென்றிருந்த பாஜக சிவசேனா கூட்டணிக்கு ஆட்சி எட்டாக்கணியாக மாறியது. இதன் பிறகு 2004ஆம் ஆண்டு 1083 சுயேட்சைகள் களத்தில் இறங்கி 19 பேர் வெற்றி பெற்றனர். 2009ஆம் ஆண்டு போட்டியிட்ட 1820 சுயேட்சைகளில் 24 பேர் எம்எல்ஏக்களாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தனர். கடைசியாக நடந்த 2019 சட்டப்பேரவை தேர்தலில் கூட 1400 சுயேட்சைகள் களமிறங்கிய நிலையில் 13 பேர் வெற்றி பெற்றிருந்தனர். தற்போது மாநிலத்தின் பிராந்திய கட்சிகளான சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் சரத்பவார் அணி, அஜித் பவார் அணி, உத்தவ் தாக்கரே அணி, ஏக்நாத் ஷிண்டே அணி என பிரிந்து நிற்கின்றன. கடைசி நிமிடம் வரை தொகுதி பங்கீடு நீடித்ததா சீட்டு கிடைக்காத விரக்தியில் பல தொகுதிகளில் அதிருப்தி வேட்பாளர்கள் சுயேட்சைகளாக களமிறங்கி இருக்கின்றனர். இதனால் இந்த தேர்தலில் மொத்தமுள்ள 4136 வேட்பாளர்களில் 2087 பேர் சுயேட்சைகளாக உள்ளனர். இது தவிர பகுஜன் சமாஜ், வஞ்சித் பகுஜன் அகாடி, ஏஐஎம்ஐஎம் கட்சி, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, மகாராஷ்டிரா சுவராஜ்யா கட்சி, ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷா என ஏகப்பட்ட சிறிய கட்சிகளும் தங்கள் பங்குக்கு வாக்குகளை பிரிக்க களத்தில் வேட்பாளர்களை இறக்கிவிட்டிருக்கின்றன. இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் சிறிய கட்சிகளின் வேட்பாளர்களில் 18 முதல் 25 பேர் வரை வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஒருவேளை எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போனால் அந்த சூழலில் சுயேட்சைகளும் சிறிய கட்சிகளுமே கிங் மேக்கர்களாக உருவெடுக்க வாய்ப்பிருக்கிறது. இது நடந்தால் மீண்டும் ஒரு 1995 அல்லது 1999 தேர்தல் காலத்தை நோக்கி மகாராஷ்டிராவை நகர்த்தி செல்லும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.